அன்பார்ந்த மாணவர்களே வணக்கம். இன்றைக்கி நாம் ஆடிட்டிங் ப்ராக்டிக்கலில் அடுத்த ப்ராக்டிக்கல் கொஸ்டின் வெரிஃபிகேஷன் ஆஃப் லயபிலிட்டிஸ் சாப்டர் 6லிருந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஹவு டு யூ வெரிஃபை த ஷேர் கேபிட்டல்? கம்பெனி லயபிலிட்டிஸில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் லயபிலிட்டி ஹெட்டில் இருக்கக்கூடியது ஷேர் கேபிட்டல். இந்த ஷேர் கேபிட்டலை ஒரு ஆடிட்டர் எந்த மாதிரியாக சரிபார்க்கணுங்கிறது தான் இந்த கேள்வியினுடைய நோக்கம். இதில் முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது மீனிங் ஆஃப் ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டல்னால் என்ன? நம்ம ஷேர் கேபிட்டலை பற்றி இப்போ பேசும்போது அதனுடைய அர்த்தம் தெரியாமல் பேசக்கூடாது. முதலாவது ஷேர் கேபிட்டல்னால் என்ன? ஃபார் அன் எக்ஸாம்பிள், சோல் ட்ரேடர் தனியாள் வணிகர் இருக்கார், தன்னுடைய பேக்கெட் மணியை இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. அடுத்த ஃபேம் பார்ட்னர்ஷிப்பில் சொல்கிறோம். அடுத்த ஆர்கனைசேஷனில் பார்ட்னர்ஷிப்னு வரும்போது 2 பேரோ அல்லது 5 பேரோ 10 பேரோ மேக்ஸிமம் 20 பேருக்குள்ளே இருக்கணும்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அப்போ அந்த 20 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் ஒன்று சேர்ந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது பார்ட்னர்ஷிப் ஃபேம். அதுக்கு அடுத்த ஆர்கனைசேஷன் பார்க்கும்போது கம்பெனியினுடைய கேபிட்டல் ஃபார்மேஷன் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், அந்த வேர்ல்டு ஃபுல்லாக வியாபித்து இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் எந்த கார்னரில் இருந்தாலும் தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பெனியில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு தான் இந்த ஷேர் கேபிட்டல். இந்த ஷேர் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலர் ஷேர் ஹோல்டர் கன்சர்ன் லொக்கேஷனில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர் முதலீடு செய்யக்கூடிய தொகை நேரடியாக நிறுவனத்திற்கு வந்து சேரக்கூடியது. அதில் கிடைக்கக்கூடிய டிவிடெண்ட் அவருக்கு நேராக போகும். இது கூடுமான வரையிலும் இன்றைக்கி ஆன்லைன் மூலமாகவே நடைபெறுகிறது. சரி, இப்போ நம்ம கருத்துக்கு வருவோம். மீனிங் ஆஃப் ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டல்னால் என்ன? கேபிட்டல் ரேஸ்டு பை இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். கம்பெனியில் முதலீடு வேணும்னா பொதுமக்கள் பங்குகளை வாங்குகிற மாதிரி அவர்களுக்கான ஒரு அறிவிக்கையை கொடுத்து அந்த பங்குகளை வாங்க செய்யணும். பொதுமக்கள் பங்குகள் வாங்கிறது மூலமாக கிடைக்கக்கூடிய தொகையை கொண்டு தான் அந்த கம்பெனியானது செயல்படுகிறது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஷேர் கேபிட்டலுங்கிறது இஸ் நத்திங் பட் கேபிட்டல் ரேஸ்டு பை இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். பங்கு வெளியீடு பண்ணால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தொகை தான் ஷேர் கேபிட்டல். சரி, இந்த ஷேர் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஷேர் ஹோல்டர். இட் இஸ் அமௌண்ட் இன்வெஸ்டட் பை ஷேர் ஹோல்டர்ஸ். அவங்க எதுக்கு? இப்போ டுவர்ட்ஸ் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ். கம்பெனி ஒரு ஷேரோட மதிப்பு 10 ரூபான்னு வெளியீடு பண்ணுதுன்னு சொன்னால் அந்த 10 ரூபாயை கொடுக்கக்கூடியவர் தான். அதான் ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். ஒரு ஷேரோட உண்மையான முக மதிப்பு என்ன அப்படிங்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஷேர் கேபிட்டல். இப்போ பாருங்கள், ஷேர் கேபிட்டல்னால் என்ன? கேபிட்டல் ரேஸ்டு பை இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். பங்கு முதலீடு என்பது பங்குகளை வெளியிடுவதன் மூலமாக கிடைக்கக்கூடியது. ரெண்டாவது, இட் இஸ் அமௌண்ட் இன்வெஸ்டட் பை ஷேர் ஹோல்டர்ஸ். பங்கு முதலீட்டாளர்களால், பங்கு உரிமையாளர்களால் செலுத்தப்படுகிறது. எப்படி? பங்கினுடைய முகமதிப்பு அளவிலே செலுத்தப்படுகிறது. இதையெல்லாம் நாம் சேர்ந்து பார்ப்பது என்பது தான் ஷேர் கேபிட்டல், which is collectively known as share capital. ஒன் செகண்ட் பாருங்கள், ஷேர் கேபிட்டல்னால் மீனிங் நீங்கள் அருமையாக எழுதணும். வெரி சிம்பிள். கேபிட்டல் ரேஸ்டு பை இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். ரெண்டாவது, அமௌண்ட் இன்வெஸ்டட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் டுவர்ட்ஸ் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ். இந்த 3 தான் ரொம்ப முக்கியம். கேபிட்டல் ரேஸ்டு பை இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், அமௌண்ட் இன்வெஸ்டட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் டுவர்ட்ஸ் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ். இது மொத்தமும் சேர்ந்து சொல்வது என்பது தான் ஷேர் கேபிட்டல் ஆர் கலெக்டிவ்லி நோன் ஆஸ் ஷேர் கேபிட்டல். இப்போது இந்த ஷேர் கேபிட்டல் டைப்ஸ் என்ன இருக்குது, என்னென்ன வகையில் ஷேர் கேபிட்டல் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஒரு கம்பெனி ஃபார்மேட்டில் நம்ம பார்ப்போமே. ஆனால் பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடில் ஷேர் கேபிட்டலுங்கிற ஹெட்டில் இந்த மாதிரியான தலைப்பின் கீழே தான் நாம் அந்த பங்கு முதலீடுகளை வகைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி? நம்பர் 1, ஆத்தரைஸ்டு கேபிட்டல். இதில் தமிழாக்கத்தில் சொல்கிறதா அங்கீகரிக்கப்பட்ட முதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன? ஒரு கம்பெனி மேக்ஸிமம் எவ்வளவு ஷேர்ஸ் வச்சுருக்கலாங்கிறத
கம்பெனி ரிஜிஸ்ட்ரார்கிட்ட நம்ம வந்து ஏற்கனவே குறிப்பிடப்பட்டபடி மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன்லாம் வந்து அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணி பர்மிஷன் வாங்கியிருப்போம். அவங்க ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மேலே ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடாது. ஸோ உச்சபட்சம் அந்த நிறுவனம் எவ்வளவு பங்குகளை வெளியிடலாம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஆத்தரைஸ்டு கேபிட்டல். இட் இஸ் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் stated in the memorandum of association. Very most important document. memorandum of association கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போகும்போது முதல்ல அவங்க சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட் மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன். அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கும், அந்த கம்பெனி எங்கே அமைஞ்சிருக்கு, எவ்வளவு ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணலாம் என்பது போன்ற விவரங்கள்லாம் அதில் சேர்ந்துருக்கும். அந்த ஷேர் கேபிட்டல் சமாச்சாரத்தை பற்றி சொல்லும்போது இந்த நிறுவனம் இந்த செயல்பாட்டுக்காக அவருடைய உற்பத்திக்கு இதுதான் இவ்வளவுதான் முதலீடுகள் தேவை அப்படின்னு ஒரு வரையறையை குறிப்பிட்டு கம்பெனி ரிஜிஸ்ட்ரார் ஒரு அளவை குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். அதுதான் ஆத்தரைஸ்டு கேபிட்டல். அதுக்கு மேலே அந்த கம்பெனி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணவே கூடாது. அதுக்கு தான் அந்த வேர்டு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் விச் இஸ் கால்டு ஆத்தரைஸ்டு கேபிட்டல். இட் இஸ் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் எதில் குறிப்பிடப்பட்டிருக்கும், ஸ்டேட்டட் இன் த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன். இட் கேன் ஆல்சோ கால்ட் ஆஸ் ரிஜிஸ்டர்டு கேபிட்டல்னு சொல்லலாம், நாமினல் கேபிட்டல்னு சொல்லலாம். இதை பதிவு செய்யப்பட்ட முதல்னு சொல்லலாம் அல்லது பெயரளவான முதல்னும் சொல்லலாம். இதுக்கு உட்பட்டு தான் நீங்கள் பொதுமக்களுக்கு பங்குகளை வெளியீடு செய்யணும் அப்படிங்கிறது விதி. நெக்ஸ்ட் ஒன் இஷ்யூடு கேபிட்டல். இஷ்யூடு கேபிட்டல் இப்போ ஆத்தரைஸ்டு கேபிட்டல் ஃபார் அன் எக்ஸாம்பிள் 1000 ஷேர்ஸ் தான் நீங்கள் வந்து மேக்ஸிமம் இஷ்யூ பண்ணலான்னு கம்பெனி ரிஜிஸ்டர் நமக்கு மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் மென்ஷன் பண்ணதுக்கு சேங்ஷன் பண்ணியிருக்காருன்னு வச்சுப்போம். அப்போ அந்த 1000க்கு உட்பட்டு ஒரு 500 ஷேர் முதல் முறையாக வெளியிடலாம். அதான் இஷ்யூடு கேபிட்டல். அப்போ அந்த 500 ஷேரை வந்து என்ன சொல்லணும், நம்ம இஷ்யூடு கேபிட்டல். இட் இஸ் பார்ட் ஆஃப் ஆத்தரைஸ்டு கேபிட்டல். இப்போ மேலே சொன்ன மேக்ஸிமம் லிமிட்லேருந்து ஒரு பகுதியை நாம் இப்போ வெளியீடு பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து இட் இஸ் பார்ட் ஆஃப் ஆத்தரைஸ்டு கேபிட்டல் விச் இஸ் இஷ்யூடு ஃபார் பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷன். இதை தான் பொதுமக்கள் வாங்குவாங்க. பொதுமக்கள் வாங்குவதற்காக உச்சபட்ச கேபிட்டலான அங்கீகரிக்கப்பட்ட முதல்ல இருந்து ஒரு பகுதியாக வெளியீடு செய்கிறதுங்கிறது தான் இஷ்யூடு கேபிட்டல். இது செகண்ட். ஸோ இதை நாம் நெரேட் பண்ணும்போது குறிப்பிடும்போது அழகாக சொல்ல இட் இஸ் பார்ட் ஆஃப் ஆத்தரைஸ்டு கேபிட்டல். இது பப்ளிக் வாங்க போகிறாங்கங்கிறதுனால விச் இஸ் இஷ்யூடு ஃபார் பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ ஆத்தரைஸ்டு கேபிட்டல் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இஷ்யூடு கேபிட்டல். அடுத்தது சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல். இப்போ வந்து இஷ்யூ பண்ணியாச்சு, கம்பெனி வந்து என்ன செய்கிறது, நமக்கு இவ்வளவு முதலீடு தேவைங்கிற நோக்கத்தில் பங்குகளை வெளியீடு பண்ணியாச்சு. இப்போ உதாரணமாக நம்ம சொன்ன மாதிரி ஒரு 500 பங்குகளை வெளியீடு பண்ணியாச்சு. இந்த 500 பங்குகளை வாங்க பொதுமக்கள் முன்வருவார்கள். அப்படி பொதுமக்களால் வாங்க முன்வரக்கூடிய பங்குகளுக்கு பேர் தான் வந்து சப்ஸ்கிரைப்டு. எனக்கு 20 பங்கு வேணும், எனக்கு 50 பங்கு வேணும், எனக்கு 100 பங்கு வேணும்னு தனிநபர்கள் தனித்தனியாக தங்களுடைய தேவைகளை வந்து நிறுவனத்துக்கு தெரியப்படுத்துறதுக்கு அது மூலமாக கேட்குறது தான் வந்து சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல். It is part of issued capital and subscribed by the public. அப்போது ஆத்தரைஸ்டு கேபிட்டலில் ஒரு பார்ட் இஷ்யூடில் ஒரு பார்ட் தான் வந்து சப்ஸ்கிரைப்டு. இது வந்து பொதுமக்களால் வாங்க முன்வரக்கூடிய பங்குகளாகும். இது வந்து சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன செய்கிறது, கம்பெனி நீங்கள் எவ்வளோ பங்குகள் கேட்குறீங்கிறத ஒரு விண்ணப்பத்தின் மூலமாக தெரியப்படுத்தினீங்க. நாங்கள் அதை வந்து அலாட்மெண்ட் ஒதுக்கீடு செய்கிறது மூலிமா இன்னாருக்கெல்லாம் பங்கு முதலீடுகள் ஒதுக்கப்படுகிறதுன்னு நாங்கள் சொல்லியாச்சு. ஆக இந்த விண்ணப்பம் ஒதுக்கீடுங்கிறது ஒரு பகுதியான பணம் தான் செலுத்தப்பட்டிருக்கும். உதாரணமாக 10 ரூபா பங்குன்னு சொன்னால் ஒரு பங்குதாரர் தனக்கு அந்த நிறுவனத்தில் பங்கு வேணும்னு விண்ணப்பிக்கும் போது ஒரு 2 ரூபா செலுத்துவார். ஆக உங்களுக்கு பங்குகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதுன்னு நிறுவனத்தின் மூலமாக கடிதம் பெறப்பட்டால் அப்போ வந்து ஒரு இன்னொரு பகுதி ஒரு உதாரணமாக 3 ரூபா செலுத்துகிறார். அதுக்கு பேர் ஒதுக்கீடு பணம்னு பேர், அலாட்மெண்ட் மணி. இப்போ 2 ரூபா விண்ணப்பத்தோடு செலுத்திட்டார், 3 ரூபா வந்து ஒதுக்கீடில் செலுத்திட்டார், 5 ரூபா பூர்த்தி ஆகிடுது. இன்னும் 5 ரூபா வரவேண்டி இருக்குது. அதை வந்து நிறுவனம் கேட்கும். அதுதான் வந்து
கால்ட் அப் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் பார்ட் ஆஃப் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல். ஃபர்ஸ்ட் கால், ஃபைனல் கால் அப்படின்னு சொல்லி முதலாவது அழைப்பு, இறுதி அழைப்புன்னு தமிழில் சொல்லுவாங்க. அந்த அழைப்பு பணத்தை கேட்பது என்பது தான் கால்ட் அப் கேபிட்டல். இட் இஸ் பார்ட் ஆஃப் சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல் அண்ட் கால்ட் அப் பை த கம்பெனி ஃபார் பேமெண்ட். கம்பெனி வந்து உங்களை செலுத்த சொல்லுகிறது. பங்குதாரர்கள் மீதமுள்ள பணத்தை கம்பெனிக்கு செலுத்துங்கன்னு கேட்குறதுக்கு பேர் தான் கால்ட் அப் கேபிட்டல். அண்ட் பெய்ட் அப் கேபிட்டல் கடைசியாக. இப்போ பெய்ட் அப் கேபிட்டல்னா என்ன? கம்பெனி கேட்குறதா? அப்போ கம்பெனி கேட்ட மாத்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட கால வரையறை கொடுப்பாங்க கம்பெனி. ஒரு 15 நாட்களுக்குள் அல்லது 30 நாட்களுக்குள்ளே இந்த பணத்தை நீங்கள் செலுத்தணும்னு ஒரு டைம் லிமிட் கொடுப்பாங்க. அந்த தேதிக்குள்ளாக பங்குதாரர்கள் பணத்தை செலுத்துவாங்க. அந்த செலுத்துறதுக்கு பேர் தான் பெய்ட் அப் கேபிட்டல். அப்போ இது எப்படி சொல்லணும்? இட் இஸ் பார்ட் ஆஃப் கால்ட் அப் கேபிட்டல் ஆக்சுவலி பெய்ட் அப் பை த ஷேர் ஹோல்டர். இது வந்து கால்ட் அப் கேபிட்டலுடைய ஒரு பகுதி தான். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேர் என்ன பண்ணுவாங்க? பணம் கட்டுவாங்க. கட்டினதுக்கு தான் பேர் பெய்ட் அப் கேபிட்டல். ஸோ நாம் ஷேர் கேபிட்டல் ஆடிட்டிங் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஷேர் கேபிட்டல்னால் என்ன, அதனுடைய மீனிங் தெரிஞ்சதோடு இல்லாமல் என்னென்ன மாதிரியான ஷேர் கேபிட்டலை வந்து மெயின்டைன் பண்ணணும் பேலன்ஸ் ஷீட்டில், இதுதான் கம்பெனி ஃபார்மேட். இந்த அடிப்படையில் தான் நம்ம ஷேர் கேபிட்டலையே காட்டணும். இப்போ நம்ம பார்ப்போம், ஆர்டினரியாக சோல் ட்ரேடர், பார்ட்னர்ஷிப் இந்த மாதிரி வரும்போது சோல் ட்ரேடரில் ஜஸ்ட் கேபிட்டல் அப்படின்னு ஒரே ஒரு வேர்டோடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். பார்ட்னர்ஷிப்பில் வரும்போது கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணி யார் யாரெல்லாம் பார்ட்னரோ அவங்க நேம் 1 by 1 எழுதி அவருடைய கேபிட்டலெல்லாம் இன்னர் காலத்தில் போட்டு மொத்தமாக நம்ம அவுட்டர் காலத்தில் காட்டுவோம். இது வந்து பார்ட்னர்ஷிப் ஃபேமுக்கானது. கம்பெனிக்கானது எப்படி காட்டணும் அப்படின்னா, முதலாவது ஆத்தரைஸ்டு கேபிட்டல் காட்டணும். பாருங்கள், முதல்ல ஆத்தரைஸ்டு கேபிட்டல், இந்த கம்பெனிக்கு மேக்ஸிமம் எவ்வளோ ஷேர் கேபிட்டல் கொடுக்கலாம் அப்படிங்கிறத ரிஜிஸ்ட்ரார் பர்மிட் பண்ணியிருக்கிறத மென்ஷன் பண்ணணும். ரெண்டாவது, அதில் உட்பட்டு நிறுவனம் எத்தனை பங்குகளை வெளியீடு பண்ணியிருக்குங்கிறத ரெண்டாவது தலைப்பில் காட்டணும். அதுக்கு அடுத்தது, அதில் பொதுமக்கள் எவ்வளோ பங்குகள் வாங்க முன் வந்திருக்காங்கங்கிறது மூணாவது. நிறுவனம் அதாவது கம்பெனி எவ்வளோ பேர்கிட்டருந்து பணத்தை கேட்டு இருக்கு, எத்தனை ஷேர் ஹோல்டர் பணம் செலுத்தியிருக்காங்க, கால்ட் அப் கேபிட்டல், பெய்ட் அப் கேபிட்டல், இப்படி வரிசைப்படுத்தி ஃபைனலாக பெய்ட் அப் கேபிட்டலுடைய ஒரிஜினல் அமௌண்ட்டை தான் நம்ம ஷேர் கேபிட்டலாகவே எடுத்துக்கணும். மீதி இல்லாமல் வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் அடிஷனில் சேராது. பெய்ட் அப் கேபிட்டலில் தான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம செய்ய வேண்டியிருக்கும். ஸோ இந்த தலைப்பில் தான் நம்ம முதல்ல ஷேர் கேபிட்டலை வகைப்படுத்தணும். இதை முதல்ல நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்து வந்து இது சம்பந்தமாக ஆடிட்டர் என்னென்ன பண்ணணும். இப்போது ஆடிட்டர்ஸ் டியூட்டி இன் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல். இப்போ என்ன பண்ணணும்? ஆடிட்டர் ஷேர் கேபிட்டல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்னென்ன ஷேர் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, முதலாவது ஒரு கம்பெனின்னு சொன்னால் அதனுடைய என்டையர் ஆக்டிவிட்டீஸை மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரே டாக்குமெண்ட் மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன். இதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். அது வந்து என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணி காட்டுறாங்களோ அதுதான் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். மெமோரண்டம்ங்கிறது கம்பெனியினுடைய ஜாதகம், மொத்தம் அந்த கம்பெனியினுடைய அனைத்து விவரங்களும் அடங்கிய ஒரு டாக்குமெண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன். இதுக்கும் ரிஜிஸ்டர் ஆஃப் மெம்பர், அந்த ஷேர் ஹோல்டர்லாம் மெம்பராக கருதப்படுகிறார்கள். அவங்களுடைய லிஸ்ட் என்னங்கிறத ஒரு ரிஜிஸ்டரை மெயின்டைன் பண்ணி அவங்க நேம், அட்ரஸ், எட்ஸட்ரா எட்ஸட்ரா எல்லா பர்டிகுலர்ஸும் அதில் சேர்க்கப்பட்டிருக்கும். அதுதான் ரிஜிஸ்டர். முதல்ல ஆடிட்டர் வந்து இந்த ஷேர் கேபிட்டலை வெரிஃபை பண்ணுறாருன்னு சொன்னால் அவர் கேட்க வேண்டிய வெரி ஃபஸ்ட் டாக்குமெண்ட் மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன். அதை வாங்கணும். ஆடிட்டர் ஷுட் செக் மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன். அடுத்தது லிஸ்ட் ஆஃப் ஷேர் ஹோல்டர், இந்த கம்பெனியில் யார் யாரெல்லாம் ஷேர் ஹோல்டராக இருக்காங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை வாங்கி பார்க்கணும். அதை ரிஜிஸ்டர் ஆஃப் மெம்பரோட கம்பேர் பண்ணி பார்க்கணும், இவங்கெல்லாம் இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இதுதான் ஆடிட்டர் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை. வெரிஃபை மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் ரிஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ். இதை நீங்கள் ரெண்டே லைனில் சிம்பிளாக எழுதலாம். ஆடிட்டர் ஷுட் செக் மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன், லிஸ்ட் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் ரிஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படின்னு எழுதுனீங்கன்னா போகிறோம். அடுத்தது வவுச் என்ட்ரிஸ். ஷேர் ஹோல்டர் ஏதோ சம்வேர் எங்கேயோ இருக்கார்,
கம்பெனி ஒரு இம்பார்ட்டண்ட் சிட்டியில் லொக்கேட் ஆகிருக்கு. சப்போஸ் மெட்ராஸில், சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. இதனுடைய ஷேர் ஹோல்டர் ட்ரிச்சில் இருக்கார், கோயம்புத்தூர் இருக்காருன்னு வச்சுப்போம். இப்போது அவர் கட்டக்கூடிய அந்த ஷேர் அமௌண்ட்டு, அந்த கேபிட்டல் அமௌண்ட் வந்து த்ரூ பேங்க் மூலமாக தான் கலெக்ட் பண்ணப்படும். அப்போது ஆடிட்டர் என்ன பண்ணணும்? ஷுட் எக்ஸாமின் த பாஸ்புக் அண்ட் கேஷ் புக், இந்த ரெண்டையும் குறிப்பாக பார்க்க வேண்டும். பாஸ்புக் மூலமாகவும் கேஷ் புக் மூலமாகவும் ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கங்கிற விவரம் அவங்களுக்கு தெரிய வரும். அண்ட் மினிட் புக் ஆஃப் டைரக்டர்ஸ், டைரக்டர்ஸ் வந்து அவங்க போர்டு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி, அதாவது இயக்குனரவைங்க சொல்கிறோம் இல்லையா தமிழில், இயக்குனரவையை கூட்டி அதில் தீர்மானங்கள் நிறைவேற்றி எத்தனை பங்குகள் வெளியிடலாம், எவ்வளவு பங்குகளுடைய மதிப்பாக குறிப்பிடலாம், எவ்வளவு வசூல் செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த இயக்குனரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்படும். தீர்மானிக்கப்பட்ட விவரங்கள் எல்லாம் குறிக்கப்படுவது என்பது தான் வந்து மினிட் புக். ஸோ அந்த மினிட் புக்கும் பாஸ்புக் கேஷ் புக் இத்தனையும் தணிக்கையாளர் வந்து சரிவர பார்க்கணும். அதான் வவுச் என்ட்ரிஸ். அகைன் சொல்ல பாருங்கள், ஆடிட்டர் ஷுட் எக்ஸாமின் பாஸ்புக் கேஷ் புக் அண்ட் மினிட் புக் ஆஃப் டைரக்டர்ஸ். தேர்ட் ஒன், டிஸ்க்ளோஷர் இன் பேலன்ஸ் ஷீட். இதை பேலன்ஸ் ஷீட்டில் வெளிப்படையாக காட்ட வேண்டும். எப்படி காட்டணும்? ஈ ஷுட் என்ஷூர் ஆத்தரைஸ்டு கேபிட்டல் and each class of issued and subscribed capital has been shown separately in balance sheet. நான் இப்போ சொன்னோம் இல்லையா, authorized capital, issued capital, subscribed capital, called up capital, finally paid up capital. இந்த வரிசைப்படுத்தின முறைப்படியே தான் நாம் பேலன்ஸ் ஷீட்டில் இதை காட்டப்பட வேண்டும். தனித்தனியாக வெளிப்படையாக காட்டப்பட வேண்டும். இதுபோல் வெளிப்படையாக காட்டப்பட்டிருக்கான்னு பார்க்க வேண்டியது ஒரு தணிக்கையாளருடைய கடமை. டிஸ்க்ளோஷர் இன் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ஷேர் கேபிட்டலுங்கிற ஹெட்டில் இப்படித்தான் காட்டணும். முதலாவது அங்கீகரிக்கப்பட்ட முதல், அடுத்தது வெளியிட்ட முதல், மூன்றாவது பங்கு சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல், அதாவது நான்காவது கால்டப் கேபிட்டல் நிறுவனம் அழைப்பு கொடுத்த தொகை, இறுதியாக பங்குதாரர்கள் செலுத்திய தொகை. இந்த மாதிரி ஒரு 5 வகையாக பிரித்து காட்டப்பட வேண்டும். அடுத்தது இஷ்யூ அட் ப்ரீமியம். இந்த ஷேர்ஸ் வந்து நம்ம பார்த்தோம், ஷேர் ஹோல்டர்ஸ் பே த அமௌண்ட் டுவர்ட்ஸ் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். என்னென்னா ஒரு பங்கனுடைய முகமதிப்பு. முகமதிப்புங்கிறது ஒரு பங்கை 10 ரூபான்னு நிறுவனம் ஒரு மதிப்பை நிர்ணயம் செய்து வெளியிடுதுன்னு சொன்னால் அதான் முகமதிப்பு. ஆனால் அந்த 10 ரூபாயை காட்டிலும் கம்பெனியினுடைய செல்வாக்கு பெருகியிருக்கும் பட்சத்தில் அதனுடைய பாப்புலாரிட்டி அல்லது ப்ராஃபிட் கெய்னிங் அந்த ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வந்து பார்த்து பப்ளிக் என்ன பண்ணுவாங்க, அதிகமான இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க அந்த கம்பெனியில் ஷேர் வாங்கிறதுக்கு. அப்போது அந்த கம்பெனி என்ன செய்யும், தங்களுடைய ஃபேஸ் வேல்யூவை சற்றே கொஞ்சம் கூட்டி வியாபாரம் செய்யும். அந்த மாதிரி முகமதிப்பை விட கூடுதலான மதிப்புக்கு வெளியிடுறதுங்கிறது தான் ப்ரீமியம். ப்ரீமியம்ங்கிறது ஃபேஸ் வேல்யூவோட ஜஸ்ட் ஒரு அடிஷன் அமௌண்ட்டாக இருக்கும். அதை தான் இஷ்யூ அட் ப்ரீமியம்னு சொல்லுவாங்க. ஷேர்ஸ் ஆர் இஷ்யூட் ஜஸ்ட் மோர் தேன் ஃபேஸ் வேல்யூ. அப்படி ப்ரீமியத்தில் வெளியீடு பண்ணால் அந்த ஃபேஸ் வேல்யூ அமௌண்ட்டு ஷேர் கேபிட்டல் ஹெட்டில் போயிடும். அந்த அடிஷ்னலாக வாங்கின கூடுதல் தொகையை ப்ரீமியம்னு சொல்லக்கூடியதை தனிப்பட்ட முறையில் பேலன்ஸ் ஷீட்டில் ஷேர் கேபிட்டலோடு சேர்க்காமல் காட்டணும். அதை கூட என்ன ஹெட்டில் காட்டணுன்னா புக்கில் கொடுக்கல, பட் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படிங்கிற ஹெட்டில் தனிப்பட்ட முறையில் ஷேர் ப்ரீமியம் அமௌண்ட்டை வெளிப்படையாக காட்டப்பட வேண்டும். இதுதான் இது மாதிரி காண்பிச்சிருக்காங்களான்னு பார்க்க வேண்டியது ஒரு தணிக்கையாளருடைய மிகப்பெரிய கடமை. இஷ்யூ அட் ப்ரீமியம். ப்ரீமியம்னா என்ன சொன்னேன், ஃபேஸ் வேல்யூ. நிறுவனம் முதலாக பங்குகளை வெளியிடும்போது அதனுடைய மதிப்பை நிர்ணயம் செய்கிறது தான் முகமதிப்பு, ஃபேஸ் வேல்யூ. அதனுடைய பாப்புலேஷன் அதனுடைய பாப்புலாரிட்டியை வச்சு அதனுடைய கெய்னிங் கெப்பாசிட்டியை வச்சு ஜனங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனியில் பங்கு வாங்க முன் வருவாங்க. அதிகமான அளவில் முன் வரும்போது அது முகமதிப்பை விட கொஞ்சம் கூடுதலான விலைக்கு வியாபாரம் செய்ய முற்படும்.
அந்த முகமதிப்பை விட, அதாவது ஃபேஸ் வேல்யூ விட கொஞ்சம் கூடுதலாக விலை நிர்ணயம் செய்கிறதுங்கிறது தான் ப்ரீமியம். மோர் தேன் ஃபேஸ் வேல்யூ. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ₹10 ஷேர் வேல்யூ, ஆனால் ₹12 மார்க்கெட்டில் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னும் போது ₹10 ஷேரை ₹12 இஷ்யூ பண்ணும்போது அடிஷ்னலாக கிடைக்கக்கூடிய அந்த ₹2 தான் ப்ரீமியம். இந்த ₹10ங்கிறது ஷேர் கேபிட்டல் ஹெட்டில் போயிடும். இந்த ₹2 ப்ரீமியம்ங்கிறத தனியாக நாம் பேலன்ஸ் ஷீட்டில் காட்டணும். அந்த மாதிரி பிரித்து காட்டியிருக்காங்களான்னு பார்க்க வேண்டியது ஒரு ஆடிட்டரோட கடமை. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஷேர்ஸ் ஆர் இஷ்யூட் அட் ப்ரீமியம் ஷோன் செப்பரேட்லி இன் த பேலன்ஸ் ஷீட் அண்ட் ஃபர்ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். இது என்ன ஃபர்ஃபீச்சர் அப்படின்னா தமிழில் வந்து ஒரு பிழப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அந்த ஷேர் கேபிட்டல் ஹெட்டிங்ஸ் தனித்தனியாக பார்த்தோம் இல்லையா, கடைசியாக கம்பெனி பேலன்ஸ் செலுத்த வேண்டியதை ஷேர் ஹோல்டர்கிட்ட கேட்பாங்க. அதுக்கு பேர் கால்டப் ஷேர் கேபிட்டல்னு பார்த்தோம். அவங்க கேட்குறாங்க, ஒரு டைம் லிமிட் கொடுப்பாங்க. அந்த டைம் லிமிட்டுக்குள்ளே ஷேர் ஹோல்டர்ஸ் பேலன்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணணும். அப்படி பண்ணலை, அப்படி பணம் கட்டலை அப்படின்னு சொன்னால் அந்த டைம் லிமிட் எக்ஸ்பைரி ஆனதுக்கு பிறகு, அந்த கால வரையறை முடிஞ்ச பிறகு, ஷேர் ஹோல்டர் அதுக்கு முன்னாடி எவ்வளோ விண்ணப்பத்தின் மூலமாகவும் ஒதுக்கீடு மூலமாகவும் பணம் செலுத்தி இருந்தாலும் கூட அதை திருப்பி கொடுக்க மாட்டாங்க ஷேர் ஹோல்டருக்கு. அவங்கக்கிட்ட இருக்கிற ஷேரை இவங்க பறிமுதல் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா நாங்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே பேலன்ஸ் அமௌண்ட்டை கட்ட சொன்னோம், நீங்கள் அதை கட்டலை, எனவே உங்களுடைய பங்குகளை நாங்கள் பறிமுதல் செய்கிறோம், இனி எங்களுடைய பங்குதாரராக நீங்கள் நீடிக்க தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லி அவருடைய பங்குகளை நிறுவனமே திரும்ப பெற்றுக்கொள்ளும். இதுக்கு பேர் தான் ஃபர்ஃபீச்சர். அதாவது ஒன்ஸ் இஷ்யூடு ஷேர்ஸ் வந்து கால்ஸின் அரியர் இருக்கும் பட்சத்தில், அதாவது கால்டப் கேபிட்டலில் அரியர் அவங்க வைக்கும் பட்சத்தில் அதை நிறுவனம் திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முறைக்கு பேர் தான் ஃபர்ஃபீச்சர், ஒரு பிழப்புன்னு சொல்லுவாங்க. அப்படி நிறுவனத்திலிருந்து திரும்ப அந்த பங்குதாரர்கிட்டருந்து பெறப்பட்ட அந்த பங்குகளை நிறுவனம் தன்வசமே வச்சுருக்காம வேறு ஒருத்தருக்கு அதை ஒரு டிஸ்கவுண்ட்டில் ரீஇஷ்யூ பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு பேர் ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். இப்போ உதாரணமாக அந்த ₹10 ஷேரை வந்து வாங்கியிருக்காங்க, அவர் இது வரைக்கும் ஒரு ₹5 பணம் கட்டியிருக்காரு, ஏற்கனவே பழைய ஷேர் ஹோல்டர். இன்னும் பேலன்ஸ் ₹5 கட்டணும், கட்டலை. எனவே அவர்கிட்ட இருக்கிற ஷேர்ஸ் திரும்ப வாங்கிட்டாங்க. இப்போது ₹5 பணமும் கம்பெனியில் இருக்குது, அந்த ஷேரும் கம்பெனியில் தான் இருக்குது. இப்போ இந்த கம்பெனி என்ன செய்யுது, ₹8 கொடுத்தா போதும், இந்த ஷேரை நான் உங்களுக்கு ஃபுல் வேல்யூ ₹10 கொடுத்ததா கருதி நாங்கள் வெளியிடுகிறோம்னு சொல்லும்போது அதை யாருன்னா வாங்குவாங்க. அப்போது ஏற்கனவே ₹5 பழைய ஷேர் ஹோல்டர்கிட்ட இருந்து வாங்குது, இப்போ ₹8 புதிய ஷேர் ஹோல்டர்கிட்ட இருந்து வருது, ஆக ₹13 இப்போ வந்துருக்கு. இப்போ இந்த முகமதிப்பு ₹10 காட்டிலும் ₹3 கூட வந்ததுங்கிறது கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லாபகரமான ஒரு நடவடிக்கை. அதை வந்து ஒரு ரிசர்வ் வச்சுப்பாங்க. கம்பெனி வந்து என்ன செய்யும், அந்த ₹3 தன்னுடைய தேவைக்காக வைத்து இருப்பார்கள். அதுக்கு தான் வந்து ரீஇஷ்யூன்னு பேர். இப்போ ஃபர்ஃபீச்சர்னால் என்ன, கால்டப் கேபிட்டல் நிறுவனம் கேட்கும், பேலன்ஸ் அமௌண்ட்டை பணம் கட்ட சொல்லி நிறுவனம் கேட்கும். அப்போ அந்த நிறுவனம் கேட்கும் பட்சத்தில் குறிப்பிட்ட வரையறைக்குள்ளே பங்குதாரர் பணம் செலுத்த தவறினால் என்ன செய்யும், அவரிடமுள்ள பங்குகளை திரும்ப பெற்றுக்கொள்ளும். அதற்காக அவர் ஏற்கனவே செலுத்தி இருக்கிற தொகையை திருப்பி தருவான்னு கேட்டால் அதையும் திருப்பி தராது. இப்போது நிறுவனம் திரும்ப பெற்றுக்கொண்ட அந்த பங்குகளை வேறொருவருக்கு வெளியீடு செய்யும். அப்படி வெளியீடு செய்யும்போது மோஸ்ட்லி டிஸ்கவுண்ட்டில் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. டிஸ்கவுண்ட் என்ன, ₹10 ஷேர் ஒரு ₹9 கொடுங்க போதும், ₹8 கொடுங்க போதும்னு குறைச்சலான விலைக்கு தான் வெளியீடு பண்ணுவாங்க. அதையும் வாங்க தயாராக இருப்பார்கள். அதுக்கு பேர் தான் ரீஇஷ்யூன்னு பேர். ஸோ இந்த நடவடிக்கையை வந்து ப்ராப்பர் ஜேர்னல், அதாவது குறிப்பேடு மூலிமா தெளிவாக எழுதப்பட்டு அதனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் பதியப்பட்டிருக்கணும். இது ஆடிட்டர் வந்து தெளிவாக பார்க்கணும். ஆடிட்டர் ஷுட் என்ஷூர் ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன் ஷுட் பெர்மிட் for forfeiture of shares and check entries regarding forfeiture and reissue of shares. ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷனில் விதிமுறைகள் வகுக்கப்படுகிற போது கால்டப் கேபிட்டல் கேட்டு அதை முறையாக செலுத்தாத பங்குதாரர்களிருந்து நாம் திரும்ப பங்குகளை பெறலாம்னு அந்த விதி வகுக்கப்பட்டிருக்கும்.
அப்படி திரும்ப பெறப்பட்ட பங்குகளை நாம் வேறொருவருக்கு குறைந்த விலையில், அதாவது டிஸ்கவுண்ட்டில் வெளியீடு செய்யலாம்னு ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷனில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கிறதாங்கிறதையும் ஆடிட்டர் செக் பண்ணணும். அதன்படி அந்த ஃபர்ஃபீச்சரும் ரீஇஷ்யூவும் நிகழ்ந்திருக்கிறதா அப்படிங்கிறத ப்ராப்பர் ஜேர்னல் கொண்டு ஒழுங்காக அவர் சரிபார்க்க வேண்டும். இதுதான் ஒரு ஆடிட்டருடைய மிக முக்கியமான கடமை. ஸோ இந்த ப்ராக்டிக்கல் கொஸ்டினில் நீங்கள் செய்ய வேண்டியது வெரி சிம்பிள் கொஸ்டின். அதே நேரத்தில் நமக்கு மிகவும் தெரிய வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய சமாச்சாரங்கள் இது. முதலாவது, கம்பெனியில் இருக்கக்கூடிய ஷேர் கேபிட்டல்னால் என்ன, அதனுடைய மீனிங் எழுதணும். ஷேர் கேபிட்டலுங்கிறது ஜஸ்ட் ரைஸ்டு பை இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், amount invested by shareholder towards value of shares and collectively known as share capital அப்படிங்கிறது எழுதிறீங்க. அண்ட் தென் இந்த டைப்ஸ் பார்க்கும்போது ஆத்தரைஸ்ட், இஷ்யூட் அண்ட் சப்ஸ்கிரைப்ட், கால்ட் அப், பெய்ட் அப், இந்த மாதிரியான வரிசைப்படுத்தி சொல்லிவிடுங்க. அண்ட் ஆடிட்டர் டியூட்டி வரும்போது வெரிஃபை மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் ரிஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்னு சொல்லும்போது ரொம்ப சிம்பிள். அதில் இருக்கிறது அப்படியே ஆன்சராக பண்ணலாம். ஜஸ்ட் ஷுட் செக் மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன், லிஸ்ட் ஆஃப் ஷேர் ஹோல்டர் அண்ட் ரிஜிஸ்டர் ஆஃப் மெம்பர். இந்த 3 வார்த்தை மென்ஷன் பண்ணிங்கன்னா போகிறோம். வவுச் என்ட்ரிஸ்னு வரும்போது ஷேர் மணி மொத்தமும் த்ரூ பேங்க் மூலமாக வர்றதுனால ஆடிட்டர் ஷுட் எக்ஸாமின் பாஸ்புக், கேஷ் புக் அண்ட் மினிட் புக் ஆஃப் டைரக்டர்ஸ். இது 3 சொன்னீங்கன்னா போகிறோம். டிஸ்க்ளோஷர் இன் பேலன்ஸ் ஷீட்னு வரும்போது பேலன்ஸ் ஷீட்டில் நாம் இப்போ எப்படி வரிசைப்படுத்தி கேபிட்டல் எழுதணும்னு சொன்னோமோ அதன் பிரகாரம் பேலன்ஸ் ஷீட்டில் வெளியிட்டிருக்காங்களாங்கிறது ஆடிட்டர் பார்க்கணும். ஷுட் என்ஷூர் த ஆத்தரைஸ்டு கேபிட்டல் and each class of issued and subscribed capital has been shown separately in the balance sheet அப்படின்னு சொல்லியிருக்கணும். அடுத்து issued at premiumனா என்னன்னு சொன்னோம். ஃபேஸ் வேல்யூவோட கொஞ்சம் கூடுதலான விலையை தான் issued at premiumனு சொல்லுவோம். அதை பேலன்ஸ் ஷீட்டில் ஷேர் கேபிட்டலோட காட்டாமல் ஷேர் கேபிட்டல் தனியாகவும் அடிஷ்னலாக வாங்கப்பட்ட ப்ரீமியம் அமௌண்ட்டை ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸுங்கிற ஹெட்டில் தனியாக காமிச்சிருக்காங்களாங்கிறத பார்க்க வேண்டியது ஒரு ஆடிட்டருடைய கடமை. ஃபைனலி ஃபர்ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூன்னு சொல்லும்போது ஒருவேளை இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கால்டப் அமௌண்ட்டில் அரியர் வைத்திருப்பார்கள், ஆனால் அந்த குறிப்பிட்ட காலவரைக்குள்ளே அவங்க பணம் செலுத்தலைன்னா அவங்கக்கிட்டேருந்து அந்த பங்குகளை நிறுவனம் திரும்ப பெற்றுக்கொள்ளும். அதுக்கு பேர் ஃபர்ஃபீச்சர். அப்படி பெறப்பட்ட பங்குகளை வேறொருவருக்கு திரும்ப வெளியிடும். அதுக்கு பேர் ரீஇஷ்யூ. இந்த ரெண்டையும் ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷனில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷனில் குறிப்பிடப்பட்டபடி தான் இந்த நிகழ்வுகள் நடந்திருக்குங்கிறத ஆடிட்டர் உறுதி பண்ணணும். ஜஸ்ட் யூ ஷுட் செக் என்ட்ரிஸ் ரிகார்டிங் ஃபர்ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். இப்படி நமக்கு இந்த சேப்டரில் ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறது மாணவர்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டினை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த கொஸ்டினில் ஷேர் கேபிட்டல்னால் என்னங்கிறது உங்களுக்கு அதாவது சோல் ட்ரேடர் பார்ட்னர்ஷிப்பில் போடக்கூடிய ஷேர் கேபிட்டல் என்ன, அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸில் இருக்கக்கூடிய ஷேர் கேபிட்டல் எப்படி கலெக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ மாணவர்கள் இதை மனசில் நிறுத்திக்கணும். ஏன்னா கேபிட்டல் ஃபார்மேஷன் எப்படிலாம் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் வைஸாக மாறுதுங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சோல் ட்ரேடரில் தன்னுடைய ஓன் பேக்கெட் மணிலேருந்து கொண்டு வர்றதுன்னு நம்ம சொன்னோம். பார்ட்னர்ஷிப்பில் வரும்போது இருக்கிற பார்ட்னர்ஸ்லாம் அவங்கவுங்க தங்களுடைய ஷேரை கொடுப்பாங்க. பட் கம்பெனின்னு வரும்போது கம்பெனி லொக்கேட் ஆகிருக்கிற இடத்த தவிர அந்த உள்ளூரில் இருக்கிறவங்களும் சரி, அதை தாண்டி மிக பரந்த உலகத்தில் இருக்கக்கூடியவங்களும் சரி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் ஷேர் கேபிட்டல். அப்படி அவங்க ஷேர் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்படியெல்லாம் நிறுவனம் அதனை செயல்பாட்டில் கொண்டு வருதுங்கிறத மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த குறிப்பிடப்பட்டவாறு நிறுவனம் பங்குகளை வெளியீடு செய்யும். பொதுமக்கள் அதை வாங்க முன்வருவாங்க. வாங்கினவங்க பணத்தை முறையாக செலுத்துவாங்க. செலுத்துறதுக்கு பேர் தான் அந்த கால்டப் கேபிட்டல்னு சொல்லியிருக்கோம், பெய்டப் கேபிட்டல்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் வரிசைப்படுத்தி பேலன்ஸ் ஷீட்டில் எழுதணும்னு நீங்கள் தெளிவாக எழுதுனீங்கன்னா அருமையான ஆன்சராக இது அமையும். இந்த கேள்வியை நீங்கள் அவசியம் திரும்ப திரும்ப நல்ல ஒரு 4 டைம்ஸ் படித்து பார்த்து எழுதி பார்த்து நல்ல மதிப்பெண் பெறணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.